Good morning, friends. Good morning. This is Indra from Sriram Computers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பவுன்சர்ஸ். பவுன்சர்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது என்ன புதிய டாபிக்கா சொல்லி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா பவுன்சர்ஸ்லயே நிறைய விஷயம் நமக்கு தெரியாம நடக்குது. நமக்கு தெரியாம நடக்குற சென்ஸ் நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பவுன்சஸ் அப்படின்னா வெறும் இன்சபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் பவுன்ஸ் ஆகும், சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள்ல நம்ம பவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது நமக்கு தெரியறதுக்கு வரவே தெரியறதுக்கு முன்னாடியே அது பவுன்ஸ் கிளியரும் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு என்ன ஆக்சுவலி தெரியும், ஆஸ் பர் நார்மல் சினாரியோ அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னா பவுன்சஸ் ஆகும். ஓகே, அக்கௌண்ட்ல ₹1 ₹2 கொஞ்சம் மைனஸா கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் செக் பவுன்ஸ் ஆகும். ஓகே, அண்ட் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னா அக்கௌண்ட்ல பேமெண்ட் இருக்கும், அது பேலன்ஸ் இருக்கும், ஆனா செக் கிளியர் ஆயிருக்காது, செக் பவுன்ஸ் ஆயிருக்கும். அது பேங்க் சைட்ல இருந்து ப்ராப்ளம், பேங்க் சைட்ல அவங்க பாத்துப்பாங்க, அது நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அண்ட் தேர்ட் திங் என்னன்னா, அக்கௌண்ட்டுக்கே செக் வந்திருக்காது, ஆனா பவுன்ஸ் காமிச்சிருப்பாங்க. சோ அதுவும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா, அதுவும் பேங்கர்ஸ் ப்ராப்ளம். சம் சினாரியோல செக் பவுன்ஸ் ஆகிறதே தெரியாது, ஆனா இயர் ஆஃப் த மந்த் எண்ட்ல பவுன்ஸ் சார்ஜஸ் மட்டும் போட்டுப்பாங்க. சோ அது நாம கவனிக்க வேண்டியது. எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு வாட்டி லோன் வாங்கும் போதும் நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தடவையும் ஒரு பேங்க்லயும் லோன் வாங்கும் போதும் அவங்களோட மொபைல் ஆப்பை கேட்டு வாங்கி, என்ன ஆப் ஃபார் எக்ஸாம்பிள், என்ன ஆப் ஃபார் லோன் பர்பஸ்க்குங்கிறது கேட்டு வாங்கி வச்சுக்கணும். ஓகே, சோ அப்படி கேட்டு வாங்கி வச்சுக்கும் போது உங்களோட லோன் ப்ராடக்ட் டீடைல்ஸ், லோனோட பவுன்சஸ், அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்களே பாத்துக்கலாம். ஸோ பேமெண்ட் கிரெடிட் ஆயிருக்கா, பேமெண்ட் கிளியர் ஆயிருக்கா, பவுன்ஸ் ஆயிருக்கா, எப்போ செக் கிரெடிட் பண்ணிருக்காங்க, எப்போ உள்ள டெபாசிட் ஆயிருக்கு, எல்லா டீடைல்ஸுமே நீங்களே பாத்துக்கலாம். SOA அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த மொபைல் ஆப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். SOA ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லோன் அக்கௌண்ட். இது உங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, லோன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். லோன் அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு, இந்த ரேட்ல இவ்வளவு அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த இஎம்ஐ எவ்ரி மந்த் டிடக்ட் பண்ணுவாங்க, இந்த இஎம்ஐல இந்த பர்டிகுலர் அமௌண்ட் பிரின்சிபல், இந்த பர்டிகுலர் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு டிவைட் பண்ணி அந்த பிரின்சிபல் அமௌண்ட் டோட்டல் சாங்ஷன் அமௌண்ட் மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதை நீங்க ஒரு மந்த் 10ஆம் தேதி தான் உங்க இஎம்ஐ டேட் அப்படின்னா, ஒரு 15th போல நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது 10ஆம் தேதி செக் போயிருக்கா இல்லையாங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். அப்படி தெரியல அப்படின்னா நீங்க உங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இமீடியட்டா டவுன்லோட் பண்ணிட்டு செக் உள்ள வந்திருக்கா இல்லையா நீங்களே செக் பண்ணிக்கலாம். அப்பயும் அதுவும் தெரியலன்னா நீங்க பேங்கர்ஸை கால் பண்ணி ஏன் செக் உள்ள வரல அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த செல்ஃப் செக் சின்ன வேலை தான் அது. இந்த செல்ஃப் செக் நீங்களே பண்ணிக்கிட்டா உங்களால பவுன்ஸ் ப்ராப்ளம் எதுவும் வரவே வராது. நான் எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இவ்வளவு எதுக்கு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் பவுன்சஸ்னால எங்க லோன் ப்ராசஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஒரு லோன் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா பவுன்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இன்சபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருந்தாலும் மற்ற சினாரியோல எவ்வளவு தூரம் அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க கூடாதான். ஓகே, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் ஒரு லோனுக்கு, பர்சனல் லோன், ஜஸ்ட் 5 lakhs லோனுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தாரு. என்ன ப்ராப்ளம்னா, 5 lakhs ரூபாய் இன்னும் அப்ளை பண்ணியிருந்தாரு. எல்லாமே சிபில்ஸ் ஓகே, அவர் KYC ஓகே, இன்கம் ஓகே, எலிஜிபிளும் இருக்கு. ஆனா பவுன்ஸ் லாஸ்ட் 3 monthsல 2 பவுன்ஸ் வச்சிருக்காரு. எங்களுக்கு என்னன்னா, பவுன்ஸ் லாஸ்ட் 6 monthsல ஒரு பவுன்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா, அப்படியே ஒண்ணு இருந்தாலும் பியாண்ட் 3 months, லாஸ்ட் 3 months இல்லாம பியாண்ட் 3 monthsல ரீசனபிள் ரீசன், அதாவது இவர் மேல எந்த ஃபால்ட்டும் இல்ல, பேங்க் சைட்ல தான் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பவுன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு டீவியேஷன் எடுக்க ட்ரை பண்ணலாம். பண்ண முடியும்னு சொல்லல நானு, ட்ரை பண்ணலாம், அப்ரூவல் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப இந்த கஸ்டமருக்கு லாஸ்ட் 3 monthsலயே 2 பவுன்சஸ், அதுவும் இவரால ஒண்ணு, பேங்கால ஒண்ணு. ஓகேவா, இவரால இவர் மறுப்பிட்டாரு, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் கண்டுபிடிச்ச உடனே, ஆமா மேடம் என்னாலதான் பேமெண்ட் கட்ட மறந்துட்டேன், அது செக் மண்டே மார்னிங் வருதுன்னா மண்டே மார்னிங் அக்கௌண்ட்லயே அமௌண்ட் டெபாசிட் பண்றாரு. ஓகே, 10ஆம் தேதி மார்னிங் தான் அக்கௌண்ட்க்கு செக் வருது கிளியரன்ஸ்க்கு அப்படின்னா, இவர் 10ஆம் தேதி மார்னிங் தான் டெபாசிட்டே பண்ணிருக்காரு. சோ 10ஆம் தேதி டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் கிளியர் ஆயிருக்கும்னு நினைச்சு அவரே கெஸ் பண்ணிட்டாரு, கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது இது ஆகல. இவர் பேமெண்ட் போட்டு அது அக்கௌண்ட்க்கு வரதுக்கு முன்னாடி செக் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் மைனூட் மிஸ்டேக், 1 day பிஃபோர் போட்டிருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. அப்படி அந்த கேஸ் இல்லைன்னா
பேங்க் கிட்ட காண்டாக்ட் பண்ணி சார் எனக்கு வந்து பேமெண்ட் டெபாசிட் பண்ணணும், ஸோ ஜஸ்ட் போஸ்ட்மான் நெக்ஸ்ட் டேக்கு வந்து போஸ்ட்மான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்திருந்தாலும் பேங்கர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஸோ தேவையில்லாம அன்னெசரியா அந்த பவுன்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிருக்கணும். தட் இஸ் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி சினாரியோ ஒண்ணு. செகண்ட் என்னன்னா, ரீசன்ட் மந்த்ல பேங்கர்ஸ் வந்து செக் டெபாசிட் பண்ண டேட்ல சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்கு, ஓகேவா, ஆனாலும் டெபாசிட்டே பண்ணல. பண்ண வேண்டிய டேட்ல சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்கு, ஆனா டெபாசிட்டே பண்ணல. ஓகே, இவரும் வந்து அது பவுன்ஸ் லிஸ்ட்ல வராது. இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 3-4 days லேட்டர் என்ன பண்ணிருக்காரு, அமௌண்ட் வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டாரு. மேபி கால்குலேஷன் இல்லாம இருக்கிற அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்ட உடனே 5-6 days லேட்டர் வந்து பேமெண்ட் டெபிட் ஆயிருக்கு, அது பவுன்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து பேங்கர் சைட்ல ஃபால்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கஸ்டமர் வந்து ப்ராப்பரா கிளியரன்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ், கிளியரன்ஸ் பத்தின ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பேஸ்ல அவர் செக் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது பேங்கரோட ஒரு ஆர்குமெண்ட். ஓகேவா. ஸோ அதனால அதுவும் எங்களால பவுன்ஸா மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும், எதுவும் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி 2 சினாரியோ, இது ஒரு கஸ்டமர் சினாரியோ. இன்னொன்னு என்னன்னா, இதை விட இன்னும் காமெடி, அக்கௌண்ட்டுக்கு செக்கே வரல. ஓகேவா, அக்கௌண்ட்டுக்கே செக் வரல, ஆனா எண்ட் ஆஃப் த மந்த் அவருக்கு பவுன்ஸ்ன்னு சொல்லிட்டு பவுன்ஸ் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. இது வேற கஸ்டமரோட சினாரியோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நிறைய வருது. இது வந்து கஸ்டமராலும் ஒன்றும் பண்ண முடியல, எங்களாலையும் எந்த டீவியேஷனும் அப்ரூவல் எடுக்க முடியல. ஓகே, பேங்கர் சைட்லயும் அந்த ஃபால்ட் ஆமா எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அக்செப்டன்ஸும் கொடுக்க முடியல. பிகாஸ் டெக்னிக்கல் எரர்ங்கிறதால அவங்களும் வந்து ஒன்றும் பண்ண முடியாத. ஸோ இதெல்லாம் ஆன் த ஹோல் சினாரியோ. எதுக்காக நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, பவுன்சஸ் ஆச்சு அப்படின்னா இன்சபிஷியன்ட் பார்த்து பவுன்ஸ் நமக்கே ஒரு நாலேஜ் வரும். நமக்கே ஓகே பேமெண்ட் வரல, இல்ல அக்கௌண்ட்ல இல்ல, அதனால வந்து நம்ம வந்து செக் பவுன்ஸ் ஆகும், நமக்கே ஒரு நாலேஜ் வரும். பட் மற்ற சினாரியோல வந்து இந்த SOA அப்படிங்கிற ஒரு விஷயத்த டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் EMI நெக்ஸ்ட் 2 days 3 days லேட்டர் பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல உங்க EMI கிளியர்ட் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் அமௌண்ட் கொஞ்சம் லெஸ்ஸா காட்டும். ப்ரீவியஸ் மந்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிரின்சிபல் அமௌண்ட் லெஸ்ஸா காட்டும். ஸோ இதுதான் வந்து பேசிக் சினாரியோ. இந்த செக் நீங்க பண்ணிட்டீங்கன்னா பவுன்சஸ்ல இருந்து தப்பிக்கலாம். இன்சஃபிஷியன்ட் அஃப்கோர்ஸ் நான் அந்த ஏரியாக்கே நான் வரல. ஓகேவா, அது டெஃபினட்டா கஸ்டமர் மேலதான் ஃபால்ட். அவங்க தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அக்கௌண்ட்டை. நானே லோன் வாங்கினாலும் எனக்கும் அதே தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் மற்ற சினாரியோல கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி சின்ன விஷயத்தை நீங்க பார்க்கும்போது அது தேவையில்லாம அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் ஆல் CIBIL.com நீங்களே உங்க ரிப்போர்ட் போய் எடுத்துக்கோங்க. CIBIL.com வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. மேபி பேமெண்ட் ரெக்வயர்டா இருக்கும், சம்டைம் இருக்காது. சினாரியோ பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தா கூட 500 rupees மட்டும்தான் ஆகும். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்க சிபில் ரிப்போர்ட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். அதாவது ரன் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் என்ன ரிப்போர்ட்டோ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி காட்டும். ஸோ அதனால சிபில் ரிப்போர்ட் கம்மி ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை. ஜஸ்ட் ரன் பண்ண மாட்டீங்க, ஆனா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடிக்கடி அந்த சிபில் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கோங்க, SOA எடுத்து பார்த்துக்கோங்க. இது 2 நீங்க பண்ணீங்கன்னா பவுன்சஸ் வந்து தப்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ல பார்க்கலாம். நம்ம நிறைய டாபிக்ல பார்க்கலாம். வேற என்ன டவுட்ஸா இருந்தாலும் ரிகார்டிங் லோன் அண்ட் இட்ஸ் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர், வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணாலும் எப்போ வேணுமாலும் ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, எப்போ வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.